பரபரப்பு. வீட்டுக்குள் குதித்து சிறுமியை பலாத்காரம் செய்ய முயற்சி. போக்சோவில் வாலிபர் அதிரடி கைது. புதுச்சேரியில் வீட்டிற்குள் குதித்து சிறுமியை பலாத்காரம் செய்ய முயன்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த தொழிலாளிக்கு 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். கடந்த 27ஆம் தேதி இரவு தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது 10 வயது மகள் திடீரென அலறவே பெற்றோர் எழுந்து பார்த்தபோது சிறுமியின் மூக்கு, கன்னம் உள்ளிட்ட பகுதிகளில் இரத்த காயத்துடன் நின்ற நிலையில் வீட்டிலிருந்து மர்ம நபர் வெளியே ஓடியதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் சிறுமியிடம் பெற்றோர் விசாரித்தபோது பலாத்கார முயற்சியின் போது கடித்து காயம் ஏற்படுத்திவிட்டு மர்ம ஆசாமி தப்பியது தெரிய வரவே அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அந்த நபரை பிடிக்க விரட்டி சென்ற நிலையில் தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் முட்புதருக்குள் ஓடி மறைந்து விட்டார். இது குறித்து லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு வந்த போலீசார் சிறுமியை சிகிச்சைக்காக பெற்றோருடன் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் பெற்றோரிடம் புகாரை பெற்று விசாரணை நடத்தினர். இதில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது வில்லியனூரை சேர்ந்த வினோத்குமார் என்பது தெரிய வந்தது. அவரை சில தினங்களாக போலீசார் தேடி வந்த நிலையில் நேற்று முன்தினம் அவரை போக்சோ வழக்கில் கைது செய்தனர். மேலும் வினோத்குமாரின் நண்பர் ஒருவரையும் போலீசார் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்து வருகின்றனர். போலீசாரின் தீவிர விசாரணையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் வீட்டின் அருகே விபச்சாரம் நடைபெறுவதும், சம்பவத்தன்று வினோத்குமார் அங்கு வந்துவிட்டு திரும்பி செல்லும் போது பக்கத்து வீட்டில் சுவர் ஏறி குதித்து அங்கு தூங்கிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமியிடம் பலாத்கார முயற்சியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனால் அப்பகுதியில் காவல்துறையினர் தங்களது ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.